அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. ஒரு கிரீன் கார்டு மாதிரி சொல்லும் போது ஒரு உணர்வை உறுதிப்படுத்துவதுதான் இந்த பச்சை குத்துறது. அந்த காலத்துல அப்படிதான். ஒருவேளை பொறுமை மீறும் பட்சத்தில் அண்ணாமலை மாதிரி புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறது. அண்ணாமலை இயக்கம் ஆரம்பிச்சிருக்கா எனக்கு தெரியாது. சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் தனது பிறந்த நாளையொட்டி பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிய ஆதரவாளர்களை நடிகர் சரத்குமார் அழைத்து அவர்களுக்கு இனிப்புகளும் விருந்தும் அளித்தார். அந்த நிகழ்ச்சிக்கு டாட்டூ குத்தும் நபர்களை அழைத்து வந்த சரத்குமார் தனது ஆதரவாளர்களிடம் கையில் நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொள்ளுமாறு கூறினார். பின்னர் அவர்களும் கையில் நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியின் மேடையில் பேசிய சரத்குமார், நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொள்வது நமது குடும்ப அடையாளமாக இருக்கும். எனது சிந்தனையில் திடீரென தோன்றிய எண்ணம்தான் இது. என் மீது பாசம் கொண்டவர்கள் விரும்பினால் நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொள்ளலாம். யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்றார். மேலும் தானும் 15 நாட்களில் நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்திக் கொள்ள போகிறேன். தற்போது படப்பிடிப்பு இருப்பதால் பச்சை குத்திக் கொள்ளவில்லை என தெரிவித்தார். அதாவது இந்த குடும்பம் கிட்டத்தட்ட 38 வருஷம். 38 வருஷம்ன்றது சாதாரண உறவு கிடையாது. என்னை பொறுத்தவரை என் கூட பயணிச்சவங்க எல்லாமே இன்று வரை என்னுடன் இருக்கிறார்கள் சொன்னது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் அரசியல் ரீதியாக வேறு இடங்களில் இருந்தாலும் என் மீது இன்றளவிலும் பாசத்தோடு இருக்கிறார்கள் சொல்லும்போது அந்த பாச பிணைப்பெல்லாம் நாட்டாமை குடும்பம் என்று அனைவரும் அடையாளத்தை வைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கின்ற எண்ணங்கள் உதித்ததினால் இன்று நானும் அந்த நாட்டாமை குடும்பம் என்று பச்சை குத்திருப்பேன். ஆனால் படப்பிடிப்பு இருப்பது காரணத்தால் அந்த படப்பிடிப்பு முடிவதற்கு ஒரு 14-15 தேதி ஆன பிறகு அந்த நாட்டாமை குடும்பம் என்ற முத்திரை என் கைகளும் இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துள்ளது. இது என்ன புதுசாக பச்சை குத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது புதிதல்ல, பலருக்கு புதிதாக இருக்கலாம். என்னுடன் பயணித்தவர்கள் உணர்வோடு செய்து கொள்வதுதான். இப்பயும் கட்டாயம் யாருக்கு கிடையாது. யார் யாருக்கு அது குத்த இயலாது, மருத்துவ ரீதியாக அது ஒவ்வாது என்று இருப்பவர்கள் நிச்சயமாக அதை செய்யக்கூடாது என்று சொல்வதில் முதல் ஆளாக நான் இருக்கின்றேன். நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு கிரீன் கார்டு போன்று பச்சை குத்தி அடையாளம் இருக்கலாம். கையில் அந்த பச்சை இருந்தால் என்னை எளிதில் நேரடியாக சந்திக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். நான் தேசப்பற்று கொண்டவன். எனது வலது தோள்பட்டையில் ஏற்கனவே தேசிய கொடியை பச்சை குத்தி உள்ளேன் என பேசிய சரத்குமார் பச்சை குத்தி இருந்ததை காண்பித்தார். அதனால் அது ஒரு அடையாளம் தான். இது ஒரு கிரீன் கார்டு மாதிரி சொல்லும் போது ஒரு உணர்வை உறுதிப்படுத்துவது தான் இந்த பச்சை குத்துறது. அந்த காலத்துல அப்படிதான். நான் தேசிய கொடியை வலது தோள்பட்டையில் பச்சை குத்திருக்கேன்னா அது பலருக்கு தெரிந்தாலும் சிலருக்கு தெரியாவிட்டாலும் அது என்னைக்கும் நான் செய்த செயல். தேசிய பற்று உள்ளவன் நான். தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து பயணித்துக் கொண்டிருப்பவன் நான். நாடு சிறப்பாக இருந்தால்தான் மக்கள் சிறப்பாக இருக்க முடியும் எண்ணத்தில் பயணிப்பவன் நான். அதனால தான் அப்படியே நான் பார்க்காதவங்களுக்கு இன்னைக்கும் காமிச்சிடுறேன். பார்க்குறவங்க படத்தை போய் பார்த்தா தெரியும். இதுதான் என்னுடைய நேஷனல் ஃபிளாக். 150 ஆண்டுகள் எங்களை வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்று சிலர் கூறினார்கள். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் வாழலாம். கண் வைத்து விடுவார்கள் என்பதற்காக நான் உடற்பயிற்சி செய்யும் வீடியோக்களை வெளியிடுவதில்லை என்றும் சரத்குமார் தெரிவித்தார். தலைவர் அவர்கள் 150 ஆண்டுகள் இருப்பேன் என்று சொல்கிறார்கள். அந்த 150 ஆண்டுகள் எங்களை வழிகாட்டி அழைத்து செல்ல வேண்டும் சொன்னாங்க. அந்த 150 ஆண்டுகள் இருப்பது ரொம்ப கடினமே கிடையாது. ஏன்னா உங்கள் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதிக நாட்கள் அதிக ஆண்டுகள் வாழலாம் என்பது உறுதி. நான் சில சமயத்தில் நான் பண்ணுற உடற்பயிற்சி பதிவுகளை போடுவதில்லை. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க கண்ணுப்பட்டுருவோம்னாங்க. இந்த கண்ணுப்பட்டுறதுக்காக மட்டுமல்ல, இப்படி ஒரு மனிதன் இன்றளவிலும் உடற்பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மனதில் உறுதி வேண்டும் சொல்றோம் இல்லையா? அப்போ பழக்க வழக்கங்களிலும் நாம் உறுதியாக இருந்தால்தான், நேர்மையாக இருந்தால்தான் இதை செய்யறதுக்கு தூண்டும். இல்லாட்டி கரண்ட் 220 440 போயிடுச்சுன்னா கவுந்து வச்சு படுத்துக்கணும், அப்புறம் மறுநாள் எந்திரிக்கவே முடியாது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சரத்குமார், பாஜகவில் இதுவரை எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை, அடுத்து அங்கிருந்து வெளியே வரும் எண்ணம் உள்ளதா என்ற கேள்விக்கு
எனது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் நான் உறுதியாக இருப்பேன், விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று தலைமை கூறியுள்ளது. நான் எந்த பதவிக்காகவும் எங்கும் சென்றதில்லை என பதிலளித்தார். ஏன் முடியல எந்த மாற்றமும் கிடையாதுங்க, உறுதியா இருக்கிறவனா. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற முடிஞ்ச பிறகு முடிவெடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நேற்று கூட நான் உள்துறை அமைச்சர் வரும்போது வரவேற்பு நிகழ்ச்சி சென்றிருந்தேன். அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக இன்னொரு விரைவாக அது முடிவுகள் எடுக்கப்படும் சொன்னாங்க. அதுக்காக காத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை சொல்லிட்டு அதுக்காக பதவி வேண்டாம் என்று சொல்பவன் நான் அல்ல. பதவிக்காக நான் போய் எங்கேயுமே சேரல. அது யாரை வேணா கேட்டுக்கலாம். இதுக்காக போயிருக்காரு, அள்ளி கொடுத்துட்டாங்க, அதுக்காக போயிருக்காரு. போய் கேளுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்றாங்களா கேளுங்க, அப்படி பண்ணாங்களா போய் கேளுங்க. கேட்டா தெரியும், உண்மை தெரியும். போல்டு ஸ்டார்ட் நேராகவே கேட்டுக்கிறேன், போய் கேளுங்க. ஏதாச்சும் பெற்றுக்கொண்டு சென்றாரா, பெறாமல் சென்றாரா, என்ன சொல்லி போனாரு, போய் பாருங்க. சமத்துவ மக்கள் கட்சியை மீண்டும் தொடங்கும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும், தன்னுடன் இருப்பவர்கள் அனைவருக்கும் பொறுப்பு வாங்கி கொடுத்திருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் பொறுப்பு இல்லை, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பார்கள், நான் எந்த பூமியை ஆளப் போகிறேன் என்று தெரியவில்லை என்றார். ஃபியூச்சர்ல சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் வருமா? இல்ல, சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் 2.5 வருஷம் ஆச்சு, 2.5 years. நம்ம இணைந்து மார்ச் சேர்ந்தோமா, மார்ச் 2 years ஆச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 2 வருடம் 4 மாதம் ஆயிடுச்சு. 2.5 மாசம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆதங்கங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் உண்டு. என்ன நம்மளுக்கு பொறுப்பு இல்லை, ஆனால் எல்லாருக்கும் பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பொறுப்பு வாங்கினேன்னு இல்லையே, என் கூட பயணிப்பவர்கள் அனைவரும் பொறுப்பில் தான் இருக்காங்க இன்னைக்கு. அதனால பொறுத்தால் பூமி ஆழ்வான்னு சொல்கிறோம். எந்த பூமியை நான் ஆள போகிறேன்னு எனக்கே தெரியாது. அது கடவுள் என்ன சொன்னாலே, டெஸ்டினி பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர், ஃபைண்ட் பர்பஸ்னு. ஸோ எது எப்போ நடக்கும்னு தெரியாது. நான் பொறுமையாக தான் காத்துட்ருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய செயல், என்னுடைய திறன், அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த அறிவு, ஆற்றல், திறமையை நான் பயன்படுத்த வேண்டும் எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலும் அது காலதாமதம் ஆகிறது என்று எல்லாருக்கும் தெரியுது. அது விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நடக்காத போது உங்கள் கேள்விக்கு நான் உங்களை அழைத்து பதில் சொல்கின்ற இடத்தில் இருக்கிறேன் என்று உங்களுக்கும் தெரியும். பொறுமை மீறும் பட்சத்தில் அண்ணாமலை போன்று தனி இயக்கம் ஆரம்பிப்பீர்களா என்ற கேள்விக்கு, அண்ணாமலை இயக்கம் ஆரம்பித்துள்ளாரா என்பது எனக்கு தெரியாது, பொதுமக்களுக்கு சேவை செய்ய நாங்களும் இயக்கம் வைத்துள்ளோம் என்றார். ஒருவேளை பொறுமை மீறும் பட்சத்தில் அண்ணாமலை மாதிரி புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறது. அண்ணாமலை இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு தெரியாதுங்க. இல்ல, பொறுமை மீறும் பட்சத்தில் சரத்குமார் அவர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரா இல்லாட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, அது தொடர்ந்து செஞ்சுட்டு தான். பொதுநல சேவையில் எல்லாருமே இருக்கும். நீங்க போதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே போய் குத்திருக்கோம். இதை நான் என்னைக்கோ சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். போதை தவிர்க்கணும், பீச் ஓரத்தில் குப்பை அள்ளணும்னு சொல்லியிருக்கேன். தென்காசியில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் நானே போய் குப்பை அள்ளி அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி ஒரு பெரிய பார்க், பூங்காவே உருவாக்கி தந்திருக்கேன். சொந்த பணத்தில் தான் பண்ணியிருக்கேன். அரசுடைய எம்எல்ஏ நிதியிலேருந்து நான் அதை பண்ணலை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன். இன்னும் வாய்ப்பு வராமல் இருக்கலாம், அந்த வாய்ப்புக்கு எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு வரலாம். எது எப்ப நடக்கும்னு இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. நாட்டாமை குடும்பம் என பச்சை குத்தி கொள்ளுங்கள் என்று சரத்குமார் கூறியது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில், சில சேட்டை விடுத்த நெட்டிசன்கள் நாட்டாமை டீச்சர் குடும்பம் என பச்சை குத்தியது போல கிண்டலாக மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.